இதுக்கு காஸ்ட் எவ்வளோ பட்ஜெட் பண்ணாங்க அப்படின்னா 14 லட்ச ரூபா பண்ணாங்க. அப்போவே 14 லட்ச ரூபா பண்ணாங்க. அந்த டைமில் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டே பார்த்தீங்க அப்படின்னா 60 கோடி. இந்த ஒரு என்சைக்ளோபீடியா தான் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. வேற எந்த என்சைக்ளோபீடியாவுமே வேற ஒரு மொழிக்கு மொழிபெயர்த்ததே கிடையாது. இந்த ஒன்று தான் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா கோல்டு வார் டைம்ல ரஷ்யன் பிரெயின் எந்த மாதிரி யோசிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இங்கிலீஷ்ல எல்லாத்தையுமே பண்ணி அவங்க ரெஃபரன்சஸ்க்காக வச்சிருக்கு. நீ ஒரு ஜேர்னலிஸ்டாக ஆக போற அப்படின்னா வந்துட்டு உனக்கு எதை பற்றியுமே முழுசாக தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாத்த பற்றியுமே ஒரு 5% 10% உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா தான் உன்னால ஒருத்தட்ட போய் கேள்வி கேட்க முடியும். இவர் எழுதுற மொதல் படம் இதை வச்சு தான் இருக்கலாம். தண்ணியை வச்சு தானே ஸ்ரீகாந்த் படம். ஸ்ரீகாந்தும் அவங்களோட கேவிங்களோட மொதல் படம். ஆமா கேவிங்களோட மொதல் படம். 2 கனெக்ஷன் பிடிச்சிருக்காங்க. நைஸ். கலைக்களஞ்சிங்கிற வார்த்தையே இதுல இருந்து வர ஆரம்பிக்குது. இத டைட்டிலே அவங்க வச்சதுதான். தூரன் இருந்துட்டு நமக்கு ஒன்று என்சைக்ளோபீடியா வேணும்னு சொல்லும் போது கூட ஒரு பொருள் களஞ்சியம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. அது இவால்வ் ஆகும்போது அது கலைக்களஞ்சியம்னு வேற மாதிரி இருக்கு. அடுத்து இருந்துட்டு தமிழ் கலைக்களஞ்சியம். இரா வெங்கடாச்சலம். ஆமா. என்சைக்ளோபீடியா நீங்க படிச்சிருக்கீங்களா? பிரிட்டானியா என்சைக்ளோபீடியா சின்ன வயசுல இருந்துச்சு. அது காசு அதிகம்னு வாங்கல. சில்ட்ரன்ஸ் நாலேஜ் பேங்க்னு ஒருத்தன் குட்டி வயசுல ஒன்று வித்தானுங்க. அதுவும் வாங்கினேன். இல்லை நெட்டு வந்ததுக்கப்புறம் அதில் என்சைக்ளோபீடியா விக்கிபீடியா தான் எனக்கு என்சைக்ளோபீடியா மாதிரி ஆயிடுச்சு. காலேஜ் டைமில் தான் படிச்சுட்டு இருந்தேன். பிரிட்டானிக்காவே என்சைக்ளோபீடியா நிறுத்திட்டாங்க. ஆமாம், யாரும் வாங்குறது இல்லை. யாரும் வாங்குறது இன்டர்நெட் வாங்குறது இல்லை. ஆஃப்டர் இன்டர்நெட் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இதுக்கு நமக்கு தெரிஞ்சதுலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருந்துட்டு என்சைக்ளோபீடியாங்கிற ஒரு கல்ச்சரே இல்லை. ஆமாம், நெட்டில் தேடிடுவாங்க. நெட்டில் தேடி எடுத்தெல்லாம் நாம தான் நெட்டு. அவங்க ChatGPT சொன்ன மாதிரி விக்கிபீடியாவில் படித்ததெல்லாம் நம்ம தான். அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு அதுவும் கிடையாது. இந்த மாதிரி என்சைக்ளோபீடியா இருந்துட்டு என்சைக்ளோபீடியாக்குன்னு ஒரு கதை இருக்குது. அது ஏன் என்சைக்ளோபீடியாங்கிறது ஒன்று வரணும். கிட்டத்தட்ட என்சைக்ளோபீடியா எந்த டைமில் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அறிவொளி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலில் இருந்துட்டு வரும். அந்த டைமில் தான் இருந்துட்டு இந்த என்சைக்ளோபீடியாவோட கல்ச்சர் இருந்துட்டு வரும். ஃபஸ்ட்டு இதை பண்ணுறவங்க இருந்துட்டு பிரிட்டிஷ் இருந்துட்டு அவங்களோட இதில் பண்ணுவாங்க. பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா இருந்துட்டு அவங்க தான் இது ஒரு பெரிய ஒரு யூனிட்டாக வச்சு ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்த நாலேஜும் ஒரு புக் ஃபார்ம்ல நம்ம A to Z கொண்டு வரணும் அப்படிங்கிறத. இதை தமிழ்ல இன்னும் சொல்லணும் அப்படின்னா எல்லா பொருளும் இதன் பால் அப்படின்னு சொல்லி சொன்னோம். உங்களுக்கு எது வேணும்னாலும் அதில் போய் தேடிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் தேட தெரிஞ்சா நீங்க அதில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இருந்துட்டு பிரிட்டிஷ் எல்லா என்சைக்ளோபீடியாவுமே என்சைக்ளோபீடியா கான்செப்டே எடுத்துக்கிட்டு தான். என்சைக்ளோபீடியாவில் இருந்துட்டு இந்த புக்கு எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த பிஸ்னஸ் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. ராபர்ட் டெர்னாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தது. அவர் இருந்துட்டு என்சைக்ளோபீடியாவோட ஹிஸ்டரியை அவர் எழுதியிருப்பார். எப்படி வந்துச்சு, எப்படி அந்த என்சைக்ளோபீடியா 1775 இருந்து 1800 டைம்ல எப்படி அது வந்துச்சு அப்படிங்கறது வந்துட்டு அவர் எழுதியிருப்பார். அந்த புக்கை பேஸா ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் வந்துட்டு வெங்கடாச்சலபதி இருந்துட்டு தமிழ்ல என்சைக்ளோபீடியா எப்படி வந்துச்சு. தமிழ்ல ஒரு 10 வால்யூம் இருந்துட்டு என்சைக்ளோபீடியா இருக்கு. தமிழ் என்சைக்ளோபீடியா இருந்திருக்கு. அந்த காலத்துல இப்ப சொல்லணும் அப்படின்னா அது இருந்திருக்கு. அத்திப்பட்டின்ற ஒரு கிராமம் இருந்துச்சுன்ற மாதிரி இது இருந்திருக்கு. அதோட கதையை நாம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சதுதான் இது. நீங்க என்சைக்ளோபீடியாலேயே ரொம்ப ஃபேமஸான என்சைக்ளோபீடியா பண்ணா வந்துட்டு 3 என்சைக்ளோபீடியா. ஒன்று ஃப்ரெஞ்சோட என்சைக்ளோபீடியா. பிரிட்டிஷோட என்சைக்ளோபீடியா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு நீ பழமைவாதினா உனக்கான இது அதுக்கானதும் இருக்கும். ஆனா ரெவல்யூஷனருக்கும் பழமைவாதிக்கும் ஒத்து போற நடுவுல ஒரு மிடில் கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல இருக்கிறது தான் வந்து பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியால இருக்கும். இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆனதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கும். அது ஒண்ணு இந்தியால பிரிட்டிஷ் ரூல் பண்ணதுனால அது வந்துச்சு. அவ்வளோலாம் யோசிக்க வேணாம். நமக்கு நாவலே நம்மளோட ஃபார்ம் கிடையாது. ஆமா, எஸ்எஸ் நம்மளோட ஃபார்ம் கிடையாது. எல்லாமே பிரிட்டிஷோட ஃபார்ம். நாம அவங்க எழுதுனதா இது எடுத்துக்கிட்டு நாம எழுத ஆரம்பிச்சதுதான் வந்துட்டு இது எல்லாமே. இன்னொரு என்சைக்ளோபீடியா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரெஞ்ச் என்சைக்ளோபீடியா. அந்த ஃப்ரெஞ்ச் என்சைக்ளோபீடியா வந்துட்டு ஃபுல்லி ரெவல்யூஷனரி. அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அதில் என்சைக்ளோபீடியாவில் கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாமே ஒரு ரெவல்யூஷனரி ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் தாட்ஸ்ல இருந்துட்டு அந்த என்சைக்ளோபீடியா இருக்கும். 3வது என்சைக்ளோபீடியா ரஷ்யன் என்சைக்ளோபீடியா, சோவியத் யூனியன் இது பண்ணுது. இந்த 3 என்சைக்ளோபீடியாலேயே இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு அப்படின்னா எந்த என்சைக்ளோபீடியாவுமே
வேற ஒரு மொழிக்கு மொழிபெயர்த்ததே கிடையாது. இந்த ஒண்ணுதான் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா கோல்டு வார் டைம்ல ரஷ்யன் பிரெயின் எந்த மாதிரி யோசிக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இங்கிலீஷ்ல எல்லாத்தையுமே பண்ணி அவங்க ரெஃபரன்சஸ்க்காக அது வச்சிருக்காங்க. இவனுங்க உள்ளாரையும் போய் என்ன பண்றானுங்க கண்டுபிடிக்க முடியல. இப்படிதான் பண்ணும் அப்படின்னா இது ஒண்ணுதான் அவங்களுக்கு வழியா, அவங்க திங்கிங் இது வழியா டீகோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு கல்ச்சரோ ஒரு லேண்ட்ஸ்கேப்போ ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளோட தாட்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம் லைனை நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி தமிழுக்கு ஒரு என்சைக்ளோபீடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல 1929, அதாவது பிரிட்டிஷ் அப்பயே இருந்துட்டு இந்த சைமன் கமிஷன்ஸ் இந்த மாதிரி 1905 இருந்துட்டு பெங்கால் டிவைட் பண்ணது அந்த மாதிரி டைம்லலாம் இருந்துட்டு ரொம்ப இளைஞர்கள் பார்த்தீங்க அப்போ அந்த டைமில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு நாலேஜ் சர்க்கிள்லையுமே இருந்துட்டு அவங்க ரொம்ப ஆக்டிவாக நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும், சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸோடயே இருப்பாங்க. அவங்களில் இருந்தவங்களாம் இருந்துட்டு சேர்ந்து இதை பண்ணது தான் வந்துட்டு இந்த என்சைக்ளோபீடியா. இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஆளுங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவினாசி லிங்கம் செட்டியார், கோயம்புத்தூர்ல காலேஜ் அவங்க அவரோடது இருந்துட்டு இதுல ரொம்ப இது. அதுக்கப்புறமேட்டு தோப்பை மீனாட்சி சுந்தரம் அவரோட இந்த என்சைக்ளோபீடியாவில் இருக்கிறதுல 2% கட்டுரை இருந்துட்டு இந்த தோப்பை மீனாட்சி சுந்தரனார் மட்டுமே எழுதியிருக்காரு. இந்த தோப்பை மீனாட்சி சுந்தரனார் தான் இருந்துட்டு தமிழ்ல என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறதுக்கு கலைக்களஞ்சியம் அப்படின்ற பேர் வைக்கலாங்கிற வேர்டை காயின் பண்ணதே வந்துட்டு இவர் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துட்டு பொருட்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரன் அப்படின்னு சொல்லிட்டு தூரன் தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம் தமிழ்ல ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் இருந்துட்டு அவர் சொல்லுவார் அரசாங்கம் வந்துட்டு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அரசாங்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியா வரத்துக்கு இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷம் ஆச்சு. எல்லாத்தையும் வரத்துக்கு இல்லை 9th எடிஷன் இருந்துக்கிட்டு ரிவைஸ் பண்றதுக்கு 15 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி இது ஒரு லாங் ப்ராசஸ் இருக்கு. நீங்க அந்த லாங் ப்ராசஸ்க்கு ஃபண்டிங் பண்ணணும். அந்த அளவுக்கான ஆளுங்க இதே இருப்பாங்களா அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. ஆளுங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. யாரும் மாறினாலும் இருந்தாலும் இல்லைனாலும் ஒர்க் நடக்கணுங்கிறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் இது பண்ணணும் சொல்லி தூரன் இருந்துட்டு சொல்லுவாரு. அவினாசி லிங்கம் செட்டியார் இருந்துட்டு அப்ப எஜுகேஷன் மினிஸ்டர். தமிழ்நாட்டுல இருந்துட்டு பிரகாசத்தோட சபையில் இருந்துட்டு அவர் சிஎம்மாக இருந்தார். அதுக்கு அடுத்து இருந்துக்கிட்டு இன்னொருத்தர் வருவாங்க, அவங்களோட இதுலேயும் வந்துட்டு அவர் தான் சிஎம்மாக இருந்தார். இவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இருந்துட்டு அவரை வந்துட்டு வெளியில் அவர் எஜுகேஷன் மினிஸ்டராக போவார். இவர் எஜுகேஷனில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவார். இவருக்குமே இருந்துக்கிட்டு என்சைக்ளோபீடியா தமிழில் ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆசை. இவங்க எல்லாத்துக்குமே என்சைக்ளோபீடியா கொண்டு வரணும் ஆசை இருந்தாலுமே கூட இவங்க எப்படி அதை கொண்டு வரலாம்னு நினச்சாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியா எடுத்து மொழிபெயர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க. அவங்க வந்துட்டு ஆரம்பித்தாங்க. ஆனால் அது செட் ஆகலை. நம்ம ஊர் விஷயம் எதுவுமே உள்ள இருக்கு. நம்ம ஊர் விஷயத்த நமக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இது பண்றதுக்கு இருந்துட்டு நாமளே ஒன்று கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஆரம்பிச்சாலுமே கூட இவங்க அதை பண்ணும் போதுமே கூட இவங்களுக்கு அதை நாம் அதுலேருந்து டிவியேட் ஆகிறோம் அப்படின்ற இதெல்லாம் இல்லாமல் நாம் ஒன்று பண்ணணும், அதை நம்ம மொழியில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு போனது தான் இது. இதுக்கு காஸ்ட் எவ்வளோ பட்ஜெட் பண்ணாங்க அப்படின்னா 14 லட்ச ரூபா பண்ணாங்க. அப்போவே 14 லட்ச ரூபா பண்ணாங்க. அந்த டைமில் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டே பார்த்தீங்க அப்படின்னா 60 கோடி. அதில் 14 லட்ச ரூபா இருந்துட்டு இவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை மட்டும் இவங்க கேட்கல, இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு இவங்க இது பண்ணியிருந்தாங்க. அவினாசி லிங்கம் செட்டியார் தான் வந்துட்டு அவர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தாலுமே கூட அவரால் இந்த ஒரு ஐடியா உள்ளார பிச் பண்ணிலாம் காசு இது பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடு அப்போ இருந்துட்டு தமிழ்நாடாக மட்டும் கிடையாது, உள்ளார உங்களுக்கு ஆந்திராவும் இருக்கும், உங்களுக்கு கேரளாவும் கொஞ்சம் இருக்கும், கர்நாடகாவும் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு லாங்குவேஜுக்கு மட்டும் கலைக்களஞ்சியம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துட்டு உங்களுக்கு வரும். அதுக்காகவும் அவினாசி லிங்கம் செட்டியார் என்ன பண்ணாரு அப்படின்னா இவங்க அங்கே அந்தந்த ரீஜனில் இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு தமிழுக்கு இந்த மாதிரி ஒரு கலைக்களஞ்சியம் பண்ண போகணும், நீங்கள் உங்கள் மொழிக்கும் ஒன்று பண்ணுங்க, அரசாங்கம் அதுக்கு உதவி பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்குமே ஃபண்ட் இது பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ணதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் தமிழில் இருந்துட்டு அதுக்கு பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் இருந்துக்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. 4 லட்சம் இருந்துக்கிட்டு இவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி 4லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கலெக்ட் பண்ணாங்க. தர்மபுரி ஆதீனம் இந்த மாதிரி நிறைய ஆதீனத்தை சேர்ந்தவங்களாம் இருந்துக்கிட்டு அதுக்கு நிறைய பண்ணாங்க. சின்ன சின்ன நிலக்கிழார்கள் அந்த மாதிரி அதே மாதிரி நிறைய அவங்க இதுக்குள்ளார நிறைய பேர் 10,000 20,000
அழகப்ப செட்டியார் இருக்காரு, அவர் ஒரு ஃபர்ஸ்ட் இந்த அறிவிப்பே எப்போ வருது அப்படின்னா ஆகஸ்ட் 15 47 சுதந்திரம் வருது இல்லை, அதுக்கு முன்னாள் இந்த அறிவிப்பு வருது. அப்படியா? தமிழ் களஞ்சியம் பண்றோம்னு சொல்லிட்டு தமிழ் களஞ்சியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 46ல் இருந்துட்டு தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவினாசி லிங்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு நிறையா ஃபண்டு கொடுக்கறது, அதே மாதிரி அந்த டைமில் அந்த சிறந்த நாவல் எதுவும் அதுக்கு பரிசு கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவினாஷ் அவரோட சொந்த செலவில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா இது எனக்கு இது இவ்வளோ முன்னாடியே இதெல்லாம் இவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருந்தாங்கன்னு தெரில. நாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே இது இருந்துட்டோம், நமக்கு ரொம்ப இதுவாகவே இருந்திருக்கும். ஏன்னா அப்பையிலேருந்தே எனக்கு கொஞ்சம் எஜுகேஷன் ரேட் ஜாஸ்தி. ஆமாம் தட்ஸ் பாயிண்ட். இது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இருந்துட்டு அதோட ஒரு கண்டினியூஷனாக தான் இருந்துட்டு என்சைக்ளோபீடியா இருந்துட்டு தமிழில் இருந்துட்டு ஒன்று இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இந்த நோட்டீஸ் இருந்துட்டு வந்த அடுத்த நாள் இருந்துட்டு அழகப்ப செட்டியார் இருந்துட்டு 10,000 ரூபா வந்துட்டு நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழகப்ப செட்டியார் மாதிரியே நிறையா பேர் இருந்துட்டு இந்த இது ஆரம்பிக்கவே இல்லை, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா கலெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட்டை போய் கேட்டிருக்காங்க, அவங்க இருந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி இதை வச்சுக்க நாங்கள் கலெக்ஷன் ஆலோசனை பண்ணி ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொடுக்கியா. அப்புறம் இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் போய் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க இருந்துட்டு நாங்கள் 3 லட்ச ரூபா அந்த மாதிரி தரோம் அப்படின்னு 2 லட்ச ரூபா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 4 தவணையாக தரும் அப்படின்னு சொல்லிட்டு 75,000 ரூபாயா இருந்துட்டு ஒரு 3-4 தவணையாக சென்ட்ரல் அலைய விட்டுருக்கு காசுக்கு. ரைட், இதுன்னு அலைய விட ஆரம்பிக்கல. 75 சொல்லிட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அமௌண்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்து வர எதையுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது எல்லாமே ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் இருந்துட்டு நமக்குமே இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சு, நமக்கு பாகிஸ்தான் வந்துச்சு, எவ்வளவு மக்கள் பார்ட்டிஷன் வந்துச்சு, அதே தான் காரணமா சொல்லி தர முடியாது. இந்த மாதிரி தான் இருந்துட்டு அவனுங்களுமே இருந்துட்டு பெருசா இது பண்ணலாம். அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அமௌண்ட் 75,000 தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு டிலே பண்ணாங்க. அது இந்தியன் வார் இருந்துச்சு, அதே மாதிரி பார்ட்டிஷன் இருந்துச்சு. அதனால இப்போ நாங்களே எங்கள்கிட்டே காசு இல்லை இருந்தால் கொடுத்துட்டு போங்கன்ற நிலைமையில தான் அவங்களும். இது இந்த மாதிரி லேக் என்னதான் இருந்தாலுமே கூட இந்த ஒர்க்கை எங்கேயுமே பண்ணிட்டாங்க. இவங்களோட டார்கெட்டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருந்துட்டு 47ல் இருந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, 49 அதே மாதிரி 54ல் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டை வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இதுக்கு கிட்டத்தட்ட 9 வருஷம். இது ஆனால் ரொம்ப சீக்கிரம். நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு 15 வருஷம் பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியாக்கு ஆயிருக்கு. இத்தனைக்கும் அவங்களாம் வந்துட்டு வெல் ஸ்ட்ரக்சர்டு ஒரு கார்பரேட் மாதிரி ஒரு வேலை செய்யற ஒரு இடம், அங்கேயே இருந்துட்டு அவங்களுக்கு 15 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா இங்க இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப எவ்வளோ கம்மி செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான். தூரம் தான் இருந்துட்டு இதுக்கு மெயின் இன்சார்ஜ் அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது எல்லாமே தூரம் தான் இருந்துட்டு நம்மளோட ஆஃபீஸ் தான் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் சேரும்போது 350 ரூபா ஒரு சம்பளம் இல்லையா மாசத்துக்கு 575 ரூபா கடைசியில் வரும்போது வெளியில் வரும்போது அவ்வளோதான் சம்பளம். இது எந்த இடத்துலையுமே அவர் கூட்டியும் கேட்கல, இது பண்ணல. இதனால அவருக்கு நிறைய வறுமை தான் வந்துச்சு. அந்த டைம்லாம் அவர் எப்படி இது பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு படத்துக்கு பாட்டு எழுதி கொடுக்குறது, அதெல்லாம் இதுக்கு ஜேர்னலுக்கு கவிதை எழுதி கொடுக்குறது, பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஏதாவது பண்ணி தான் அப்படியே ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பிளட் கிளாட்டிங் வரைக்கும் அவருக்கு வந்திருக்கு. இந்த ப்ரெஷர்னால வந்துட்டு அவருக்கு பிளட் கிளாட்டிங் வரைக்கும் வந்து இது எல்லாமே ஆஃப்டர் மேத். இதுக்குள்ளார என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்சைக்ளோபீடியா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு என்சைக்ளோபீடியா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எவ்வளோ இதாகும் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் சேர்க்கலாம், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் என்ன சப்ஜெக்ட். அங்கே ஏபிசிடி வரை 26ங்க போகுமே, வரிசையாக போயிட்டே இருக்கா. அவருக்கா நான் கா வரேன், நீ கீ இருக்கு, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இது இவ்வளோ டெக்ஸ்ட் இருந்தாலுமே அது எல்லாத்துக்கும் என்னால் ஒன்றுக்கு ஜாஸ்தியாக ஒன்று கம்மியாக கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்கணும், 500 வேர்ட்ஸ்குள்ளார தான் இருக்கணும். அதை அலைன் பண்ணணும். அது எல்லாத்தையும் இதுக்கே ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. இதில் இவங்க எவ்வளோ ப்ரிசைஸாக அதே மாதிரியே இவ்வளோ ஒர்க் இருக்குங்கிறதுக்காகவும் எங்கேயும் இது பண்ணல. மார்கரெட் மீட் தெரியுங்க? ஆமாம் ஆமாம், ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவங்க இதில் கட்டுரை எழுதியிருக்காங்க. அப்படியா? ஆமாம், தெரியாது. மார்கரெட் மீட் இருந்துட்டு இதில் கட்டுரை எழுதியிருக்காங்க. அவங்க வந்துட்டு கொலம்பியன் யூனிவர்சிட்டியில் அப்போ இருக்கும் போது பார்த்துருக்காங்க. இல்லை, லெட்டரல் மூலியமா தான் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. கேடி ஆச்சாரியா தெரியுதானே? ஆமாம், இந்தியாவில் இருந்துட்டு ஃபுட் சயின்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாதரே கேடி ஆச்சாரியார் தான். அவர் இதில் ஃபுட் கல்ச்சரை பற்றி இருந்துட்டு அவர் இதில் இது இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபேமஸாக அந்த டைமில் இவங்க யாரும் ஃபேமஸ் அந்தளவுக்குலாம் இல்லை. ஆக்சுவலி மார்கரெட்
மேட் மட்டும் த கம்மிங் ஆஃப் ஏஜ் இன் சாமோ அப்படின்ற புக்கை எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க எழுதுறாங்க. அவங்க ஓரளவுக்கு ஃபேமஸ். இந்த மாதிரி நிறைய பேர் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்துமே இவங்க வந்துட்டு கட்டுரை வாங்கியிருக்காங்க. கட்டுரை வாங்கி அது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. இவங்க ஃபாரினர்ஸ் இங்கிலீஷ் சொல்றது பெரிய பிரச்சனை கிடையாது. தமிழ்ல வளர்ந்து தமிழ் படிச்சு இது ஆனவங்களே இருந்துக்கிட்டு அந்த டைம்ல தமிழ்ல யாரும் எழுத மாட்டாங்க. இங்கிலீஷ்ல ஒரு ஸ்காலர் நான் டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னா தமிழ் எழுதுறது ஒரு 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 வெக்கக்கேடா பார்ப்பாங்க. இங்கிலீஷ்ல தான் அவங்க எழுதுவாங்க. அப்ப எல்லாரும் படிக்கல, சில பேர் தானே. அதனால இருந்துட்டு இவங்க கிட்ட வாங்குறதையுமே இவங்க மொழிபெயர்க்கணும். எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க. சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது ஒரு 300 வார்த்தையிலேருந்து 500 வார்த்தைக்குள்ளார ஒரு கட்டுரை கொடுங்க அப்படின்னா அவர்கிட்ட 250 பக்கத்துக்கு ஒரு புக் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த புக்கை இவங்க ஒரு சம்மரைஸ் பண்ணி எழுதி அதையும் வச்சிருக்காங்க. நானே கடனுக்கு பிரிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ பாடு புக்கு வராது, இது வேற சேர்க்கணும். இது ஒரு தலைவலியா? அதே மாதிரி ஒரு பார்ட்ல 700 பேஜஸ் தான் இருக்கும். இது இவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா ஒரு பார்ட்டுக்கு 700 பேஜ்னு வச்சாதான் கிட்டத்தட்ட 9லேருந்து 10 பார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஈவனா இருக்கும். கண்டென்ட் அதுக்குள்ளார இது பண்ண முடியும். செலவும் உங்களுக்கு பட்ஜெட்ல வரும். இல்ல அப்படின்னா ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரானாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாமே இருந்துட்டே இருந்து. இதுக்கு நடுவில் நாம் எதிர்பார்க்காத இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது நடந்த பீரியட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருந்துட்டு ஒரு 56 to 68 அந்த டைமுக்குள்ளார எல்லா இதுலேயும் வந்துருச்சு. இந்த டைமில் தான் பிரிட்டிஷோட ஆதிக்கத்தில் இருந்த எல்லா நாடுமே தனித்தனியாக சுதந்திரம் வாங்கிட்டு நான் பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போது ஒரு நாடு இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் முடிஞ்சிருமோ அந்த நாடு இருக்காது. அந்த நாட்டோட பேர் வேறையா மாறி இருக்கும். அதையும் நான் ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி எதிர்பார்க்காத இடத்துல இருந்துலாம் அடி விழுந்திருக்கு இவங்களுக்கு. இது இவ்வளோ பண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டுமே கூட இது எல்லாத்தையும் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு காப்பியாக வந்துட்டு ஒரு 200 பக்கத்துக்கு ஒரு சின்ன புக்காக ஃபஸ்ட்டு ஒன்று விட்டு அதை ஒரு வெள்ளோட்ட மாதிரி இது பண்ணி பார்த்தாங்க. எல்லாரும் ஓகே அதுக்கு என்ன ரிவ்யூஸ் வருது எல்லாம் இது பண்ணி பார்த்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு சமஸ்கிருத வார்த்தையை அவாய்ட் பண்ணிட்டு தமிழ் வார்த்தையில தான் பேர் வைக்கணும்னு ரொம்ப கான்சியஸாக இருந்திருக்காங்க. இவங்களோட டைம் ஷெட்யூல்டே எப்படி இருக்கும் அப்படின்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2-3 மணிக்கு 4 மணி அந்த டைமுக்கு அப்புறமேட்டு ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு வார்த்தைக்கான டிஸ்கஷன் மட்டும் நடக்கும். எந்த வார்த்தை எடுத்துட்டு எந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தை பண்ணலாம். இப்போ நாம சொல்றோம்ல பர்சனாலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? ஆளுமை. அந்த வார்த்தை இதுல வந்ததுதான். இந்த கலைக்களஞ்சியத்துல கொடுத்த வார்த்தை தான். ரைட். நிறைய தமிழ் தனிச்சொற்கள்லாம் இங்க இருந்து சூப்பர். பரவாயில்லையா? அதே மாதிரி இது ஈவந்தோ இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கலைக்களஞ்சிங்கிற வார்த்தையே இதுல இருந்து வர ஆரம்பிக்குது. இதை அவங்க வச்சது தூரன் இருந்துட்டு நமக்கு ஒன்று என்சைக்ளோபீடியா வேணும்னு சொல்லும் போது கூட ஒரு பொருள் களஞ்சியம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. அது இவால்வ் ஆகும்போது அது கலைக்களஞ்சியம்னு. இதுக்கு முன்னாடி இருந்துட்டு தமிழ்ல 2 கலைக்களஞ்சியம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ரெண்டுமே எப்படி வரும் அப்படின்னா இருந்துட்டு அபிதான கோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது முத்துசாமி பிள்ளை அப்படின்ற ஒருத்தர் இருந்துட்டு ஸ்ரீலங்கன் அவங்க இருந்துட்டு அதை பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே ஃபுல்லாவே எழுத்துல பண்ணது தான். அது இருந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபார்முக்கான ஒரு இது தமிழ்ல ஒரு அவங்களாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சின்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள என்னென்ன வார்த்தை இருக்கு அந்த வார்த்தை மட்டும் எடுப்பாங்க. இவங்க எப்படி அப்படின்னா பொதுவா எல்லாத்துக்குமே இந்த புக் இருந்துட்டு ரோஜா முத்தையா லைப்ரரி இருக்குல்ல, அங்க இருந்துட்டு இது இருக்கு. இது ஆக்சுவலி இந்த புக் இருந்துட்டு அவர் அங்கதான் லான்ச் பண்ணாரு. அங்க லான்ச் பண்ணும்போது அந்த புக்கை வந்துட்டு ஷோகேஸ்க்கு வச்சிருந்தாங்க. நாம வேணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து படிக்கணும். சம்மங்க இந்த மேட்ரு. நைஸ் மேன், கிரேட் ஃபைண்ட். பழக்கிய குரங்குகள். ஸோ வந்துருச்சு கடைசியாக புக்கு வந்துருச்சு. இவங்க தான் அதில் ஒர்க் பண்ண. வா தீஸ் கைஸ். இப்போ தமிழ் களஞ்சியம் முடிஞ்சிருச்சுல்ல, இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியிருப்பாங்கல்ல. ஆமாம். ஆனால் இல்லை சீக்வல். இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு குழந்தைங்களுக்கான தமிழ் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று ஆரம்பிச்சு அதுவும் பண்ணி முடிச்சிருக்காங்க. 1968 இருந்து 76 வரைக்கும் 8 வருஷம் அது குழந்தைங்களுக்கான தமிழ் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல பின்னிருக்காங்க. இப்பதான் ஒண்ணு செய்யறது இல்லை போல. நம்ம தமிழ் விக்கிபீடியாவுக்கு ஜெயமோகன் சண்டை போட்டுக்கிறாரு, விக்கிபீடியா ஆல்டர் பண்ணிட்டாங்கன்னு. என்ன மேன் இது, இங்க கலைக்களஞ்சியம் பண்ணிட்டாங்க அந்த காலத்துல. வாவ் சூப்பர். இதுக்கு அப்புறமேட்டு இந்த கலைக்களஞ்சியத்துல அது வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய மாறிடுச்சு. நாம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு நாட்டோட பேர்லாம் மாறிடுச்சு.
இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் வந்திருக்கும், திருப்பி செகண்ட் காப்பி நம்மளால பண்ண முடியாது, அதே டீமாலையும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு வயசு இதானதுல எல்லாமே ஆயிடுச்சு. அது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமேட்டு யாரும் செட்டு கரெக்டாக டீம் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலைஞர்களுடைய இதாகிடுச்சு. இது யாரும் ரிவ்யூ பண்ணி இப்போ ஏன் இப்போ மாடர்னா ஏன் இப்போ வரல தமிழ்ல? இது ஏன் இப்போ தமிழ்ல மெக்கானிக்காவே நிறுத்திட்டான். இப்போ அதுக்கான தேவை இல்லை. ஆனால் இந்த புக்கு நல்ல சேல் ஆச்சா? எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க? சேல் நல்லா இருந்துச்சு. சேல் நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் ஜனங்களே காசு கொடுத்து வாங்கினாங்க. ஆமா, நம்ம ஊர் ஜனங்களும் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் லைப்ரரி எடுத்து வச்சுக்கோம். குழந்தைகள் கலைக்களஞ்சியம் பண்ணும் போதெல்லாம் இருந்துட்டு எம்ஜிஆர் இருந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி பண்ணாங்க. அப்படியே ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கு செகண்ட் எடிஷன் பண்றதுக்குமே கூட ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடந்துச்சு கவர்மெண்ட் சைட்ல இருந்துமே. ஆனா அது எதுவுமே இனிஷியேட் ஆகி டேக் ஆஃப் ஆகல. எல்லாமே அப்படியே இதோடய போயிருச்சு. நீங்கள் வெங்கடாஜலபதியோட ரிசர்ச் நல்லாயிருக்கும். தமிழில் ஒரு ரிசர்ச் இதில் இவரோட இது சூப்பராக இருக்கும். எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு மாதிரி எழுதியிருந்தாரு. நான் அவரோட இது மகாபாரதம் அடாப்டேஷன் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ உபபாண்டா அதில் ராமானுஜ பிள்ளைன்னு ஏதோ ஒரு பேர் ஒருத்தர் 12 வருஷம் இது மகாபாரத ஃபுல் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சொத்தெல்லாம் வித்துட்டாராம். ஆமாம், எல்லாத்தையும் வித்து ரிலீஸ் பண்ணா அதோட இது பிடிஎஃப் இருக்கு, பேரா பை பேரா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க தமிழ்ல. அப்போ வந்து சினாப்சிஸ்மா இருக்கும், ஒவ்வொரு பேரும் தமிழ்ல பண்ணிருப்பாரு. அந்த புக்கு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, வடநாட்டு மகாபாரதத்தை எடுத்துக்கலாமா தென்னாட்டு மகாபாரதத்தை எடுத்துக்கலாமாங்கிறது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த அடாப்டேஷன் அவங்க எப்படின்னா சமஸ்கிருதத்தில் இருக்கிறத அப்படியே இது பண்றது அவங்களோட இது. இப்ப இவரோடது பாத்தீங்க அப்படின்னா ராமாயணத்தை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்பர் அவர் கம்பன் இருந்துட்டு அந்த பிளாட்டை தான் எடுத்திருப்பாரு. இவரோட இன்டர்பிரேஷன்ஸ்ல இருந்து இவரோட கதை தான் எல்லாமே. ஆனா அந்த மகாபாரதம் அப்படி கிடையாது. சவுத் இந்தியன் மகாபாரதத்தை இவங்க எடுத்து மொழிபெயர்க்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்பயுமே இவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு அதில் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமே ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேராகிராஃப் ஒவ்வொரு பார்ட் மாதிரி கொடுத்து பண்ணி வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா வந்துட்டு நார்த்தை விட சவுத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணது எல்லாத்தையும் தூக்கி போட்டு திருப்பி அதுக்கு இவ்வளோ ரிஸ்க் ஆச்சு. அதை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு, ஆஷ் அடிச்சு ஒட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் பாரதம் கண்ட அவரோட பேர் மாறா அப்படின்னு சொல்லி அவரை பத்தி ஒரு நல்ல டீட்டெயிலான ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு அவர். அது ஒரு 5 பக்கத்துக்கு மேலே அந்த கட்டுரை இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த கட்டுரை செம கதையா இருக்கு. கலைக்களஞ்சியம் இது ஒரு நல்ல ரிசர்ச் பர்சன் வெங்கடாஜலபதி. ஸோ இது வந்து படத்துல எந்த இடத்துல வருது? இது ஆக்சுவலி இது படத்துல வராது. படத்துல என்சைக்ளோபீடியா வரும். நம்மளால என்சைக்ளோபீடியாவையோ டிக்ஷனரி பத்தியோ எல்லாம் முழுசா இது பண்ண முடியாது. ஆனா அதை பத்தின ஒரு கதை நம்ம ஊர்ல இருக்குங்கும் போது அதை பத்தி நம்ம பேசலாம். இந்த புக்குமே ரொம்ப ஒரு இதுவா இருக்கும், யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அது சூப்பர். கருப்பழனி பண்றாருல, அவரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஜேர்னலிஸ்டா வேலை செஞ்சு விகடன்ல வேலை செஞ்சிருக்காரு. அப்ப அவருக்கு அவங்களோட சீஃப் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, நீ ஒரு ஜேர்னலிஸ்டா ஆக போற அப்படின்னா வந்துட்டு உனக்கு எதை பற்றியுமே முழுசாக தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாத்த பற்றியுமே ஒரு 5-10% உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் உன்னால் ஒருத்தட்ட போய் கேள்வி கேட்க முடியும். இப்போ கோழி வளர்ப்பை பற்றி நான் ஒருத்தட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா உனக்கு கோழி வளர்ப்பை பற்றி முழுசாக தெரிய தேவை. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் அவர் இருக்காரு. உனக்கு கேள்வி கேட்க தெரியணும். அந்த கேள்வி கேட்க தெரியுற அளவுக்கு நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி 7-8 சேனல் எவ்வளோ ஜாலியாக மேய்ச்சிட்டு நீ பெரும் கலைஞன் ரகசிய இளைஞன் இது கேட்ட மாதிரி இருக்க. இது ஒண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஒரு சைடு அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தாவோ தேசி, ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன். இன்னொரு சைடு வைரமுத்து, இன்னொரு சைடு என்சைக்ளோபீடியா, அதுக்கப்புறமேட்டு போட்டோ. இது இருந்துக்கிட்டு நமக்கு நான் படித்த புக்கு அதை பற்றி நான் சொல்கிறது, இதில் நான் படிக்காத புக்கு அதில் இருக்க புக்கெலாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா H2O வாட்டரை பற்றி ஒருத்தர் ஒரு சயின்ஸில் இருக்கிற திங்ஸை பற்றி இப்போ நம்ம வெங்கடாஜலபதி இருக்கார்ல, அது மாதிரி அவர் ஒரு ரிசர்ச் கை. அவர் வந்துட்டு தண்ணியை பற்றி ஒரு புக்கு எழுதி இது பண்ணியிருப்பார். அதை பற்றின ஒரு புக் இருந்துட்டு பயோகிராஃபி இவரோட புக் இருக்கும். அதுக்கப்புறமே இவர் எழுதுன மொத படம் இந்த வச்சுதான் இருக்கலாம், தண்ணியை வச்சுதான் ஸ்ரீகாந்த் படம். ஸ்ரீகாந்தும் அவங்களோட கேவிங்களோட மொத படம். ஆமா ஆமா, கேவிங்களோட மொத படம். 2 கனெக்ஷன் பிடிச்சிருக்காங்க. நைஸ். அதுக்கப்புறமேட்டு சுபா எழுதின ராணுவ செல்வமும் முருகேசனும் சென்னை முருகேசனும் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர். நைஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீனா விலகும் திரை அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க யாருன்னா இந்துல இருந்துட்டு சைனாவோட ரெப்ரசன்டேட்டிவா பெய்ஜிங்ல ரொம்ப நாள் இருந்தவங்க. அவங்க நாம பாக்குற சைனாக்கும் இப்ப நம்ம இவர் ஐஷோ ஸ்பீட் இருக்கு அந்த இதான் அதோட சைனாவோட பெர்ஸ்பெக்டிவே மொத்தமா டெக்னாலஜி இந்த மாதிரி இருக்கு. அதுல இருந்துட்டு இந்தியாவோட அடாப்டேஷன் என்னென்ன எடுத்துக்கலாம்
அப்படின்ற மாதிரிலாம் இருந்துட்டு இது நமக்கு இது எதுவுமே ஒண்ணுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்காது. ஆனா எல்லாத்த பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் மட்டும் நமக்கு. நான் கேள்வி தான் கேட்க போறேன், பதில் சொல்லி இது பண்றது நான் எவன்கிட்ட கேள்வி கேட்க போறேன்னா அவனோட வேலை, அவன் தான் எக்ஸ்பர்டீஸ். நான் அவன்கிட்ட கேள்வி கேட்க போறேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த புக் எல்லாமே. சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் இதாக இருக்கும், ஆனால் அதில் தொட்டும் தொடாமலும் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதில் நைஸ் சார், கிரேட் சார் பரணி. கோவை டீகோட் பண்ணி ரெண்டு இருக்கு கண்டுபிடிச்சிட்டோமே, 2-3 கதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஒரு பெரிய விஷயம், தமிழ் கலைக்கலைஞர் வரலாறு பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ முறை எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேங்க. நேரம் இது கையில் ஃப்ளாகை வச்சு கோமாவே இருந்திருப்பாங்க நினச்சேன். என்சூக்கு பிரிண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு ஐடியா. நம்ம ஊரில் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டோம். அப்சல்யூட்லி. இப்போ கூட நம்ம வீடியோ பண்ணுறீங்களா இப்போ கூட கோவை டிகோட் பண்ணிருக்கீங்களா, எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல். கோலை ஜீவா என்ன புக் வச்சிருந்தாரு நம்மளால 1 hour பேச முடியல. அந்த சின்னஸாக நம்மளை பார்த்து காண்டாகிறாங்க. ஒரு பதட்டமாவது ஆகிறோம். ஸ்டேட்டஸ் கூட போட மாட்டேன். அதனால தான் நம்ம கோமாவே இருக்காங்க. எல்லாம் எங்களுக்கே கொடுக்குறாங்க, நீங்கள் நல்லா ஜாலியாக தானே இருக்கீங்க. சரி, அதுக்கு தான் டேக்ஸ் வாங்கிக்கிறீங்களா கூட, எங்களை என்னப்பா கோச்சிக்காத காசு அதிகமாக கொடுக்குறோம், எங்களை ஃப்ரீயாக விட்டுரு. ஸோ நன்றி சார், நைஸ். அடுத்த எபிசோடு அடுத்து என்ன பண்ணோம், ஸ்பாயிலர் அடுத்த நல்ல ஒரு படத்தோட, அதில் வர புக்கோட, அதுங்களை கதைங்களோட வரலாம். ஸோ அந்த புக்கை எனக்கு இது கிஃப்டாக கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. யானிஸ் ஃபாக்கிஸோட பொருளாதாரம் பற்றி என் மகளுக்கு அளித்த விளக்கம். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க.